ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் இந்த 3 பிளேயர்ஸை தங்களோட டீமில் எடுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் முனைப்பு காட்டுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். 2025வது வருஷத்தில் நடக்க போகிற 18வது ஐபிஎல் சீசனுக்காக மெகா ஆக்ஷன் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் நடக்க இருக்குது. இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி பல ஐபிஎல் டீம்களை சேர்ந்த முன்னணி வீரர்களை ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இப்படி ரிலீஸ் ஆக போகிற முக்கியமான வீரர்களை தங்களோட டீமில் எடுக்க எல்லா அணிகளும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மாதிரி முக்கியமான 3 பிளேயர்ஸ் எடுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் தீவிரமாக இருக்காங்க. அந்த 3 வீரர்கள் யாருங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிடி டீமுக்காக விளையாடிட்டு இருக்க முகமது ஷமி. 2022 நடந்த மெகா ஆக்ஷனில் 6.25 கோடி ரூபாய்க்கு இவரை ஜிடி டீம் ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை ஜிடி டீமுக்காக லாஸ்ட் 2 வருஷமாக கொடுத்துட்டு இருந்தார். 2024 மட்டும் இவரால் இன்ஜுரி காரணமாக ஐபிஎல்லில் விளையாட முடியாமல் போயிடுச்சு. நடக்க போகிற மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி முகமது ஷமியை குஜராத் டைட்டன்ஸ் டீம் ரீட்டைன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சாத்தியமும் தெரியல. இதன் காரணமாக மறுபடியும் மெகா ஆக்ஷனில் இவர் இடம் பெறுவாருங்கிற மாதிரி தெரியுது. அப்படி அவர் இடம் பெற்றுச்சாருன்னா சிஎஸ்கே டீம் இவரை வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த ஐபிஎல்லில் சிஎஸ்கே டீமை தவிர மற்ற எல்லா ஐபிஎல் டீமுகள்லையுமே ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலர்னு யாராவது ஒருத்தராவது இருந்தாங்க. ஆனால் சிஎஸ்கே டீமில் மட்டும்தான் அந்த ஆப்ஷனுக்கு யாருமே இல்லை. தீபக் சஹரை ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதன் காரணமாக இனிமேல் வரப்போகிற சீசனுக்கு சிஎஸ்கே டீம் கட்டாயம் ஒரு ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலரை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த ஆப்ஷனுக்கு முகமது ஷமி ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஆளாக இருப்பார் சிஎஸ்கே டீமுக்கு. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டேவிட் வார்னர். ஐபிஎல்லில் அதிக ரன் அடித்த ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன்கிற பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கார் டேவிட் வார்னர். இருந்தாலும் லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் ஜேக் ஃப்ரேசர் அதுக்கப்புறமா அபிஷேக் பொருள் ஓப்பன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா டேவிட் வார்னரை டீம்லேருந்து ட்ராப் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட ஹெட் கோச்சாக இருந்த ரிக்கி பாண்டிங் சமீபத்தில் பஞ்சாப் கிங்ஸ் டீமோட நியூ ஹெட் கோச்சாக பதவியேற்றிருக்காரு. ரிக்கி பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை ரொம்பவே லைக் பண்ணுற ஒரு பிளேயர். இதன் காரணமாக அடுத்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் டீமில் இருக்கிற நிறைய இங்கிலாந்து பிளேயர்ஸை கழட்டி விட்டு புதுசாக ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். டேவிட் வார்னர் ஆக்ஷனுக்கு வரும் பட்சத்தில் ரிக்கி பாண்டிங் மறுபடியும் டேவிட் வார்னர் ஆக்ஷனில் வாங்கி பஞ்சாப் கிங்ஸ் டீமோட புது கேப்டனாக கூட அடுத்த வருஷம் நியமிக்கலாம். அண்ட் ஃபைனலி ரவிச்சந்திர அஸ்வின் டு சிஎஸ்கே பேக் அகெயின். ரவிச்சந்திர அஸ்வினை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்காக ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டான ஒரு பிளேயராக இருந்துட்டு இருக்காரு. ஆனால் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய யங் பிளேயர்ஸ் அவங்க டீமில் இருக்கிறதால அஸ்வின் மறுபடியும் வேறு டீமுக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக சிஎஸ்கே டீம் இவரை ஆக்ஷனில் வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஸ்பின் பவுலருங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷனாக இருந்துகிட்ருக்கு. இதன் காரணமாகவே 2018 ஹர்பஜன் சிங் அதுக்கப்புறமா மொயின் அலின்னு மாற்றி முக்கியமான ஆப்ஷனுக்கு ஆஃப் ஸ்பின்னர்களை தேர்வு செஞ்சிட்ருக்காங்க. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு சில வருஷங்களில் இருக்கார் அவரோட கிரிக்கெட்டிங் கேரியரில். இதன் காரணமாக மறுபடியும் அவரோட ஹோம் டீமுக்காக விளையாட ஆசைப்படலாம். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு சில வருஷமாக சிஎஸ்கே டீமில் எந்த ஒரு தமிழ் பிளேயர்ஸும் இல்லை. அதன் காரணமாக லோக்கல் ரீஜனல் பிளேயர்ஸ் யாரையாவது இந்த வருஷம் வாங்கி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க சிஎஸ்கே டீம். அதுக்கு ரவி அஸ்வின் பெஸ்ட்டான ஆப்ஷனாகவும் இருப்பார். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.